தேசிய குழும பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உட்பட 29 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஜெரியிடம் கேட்கலாம். ஜெரி, விவரங்கள். வணக்கம். தமிழக சுகாதாரத்துறையின் அரசு மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்கள் முதல் மருத்துவர்கள் வரை தேசிய சுகாதார குழுமம் திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக சுகாதாரத்துறையின் கீழ் பணியில் அமர்த்தப்பட்டு பல ஆண்டுகளாகியும் இதுவரையில் தங்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும், இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் பல முறையிட்டு தங்களுக்கு எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் 43,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு இல்லாமல் சிரமப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கும் இவர்கள் இதுவரையில் தங்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு கூட தங்களுக்கு அளிக்காமல் தமிழக அரசு ஏமாற்றி வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தேசிய சுகாதார குழும பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டோர் தமிழகம் முழுவதிலும் இருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு, விபத்து மற்றும் மருத்துவ காப்பீடு, பொங்கல் போனஸ், ஊதியத்துடன் கூடிய மருத்துவம் மற்றும் மகப்பேறு விடுப்பு, மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்கு மாதாந்திர போக்குவரத்து படி பண்டிகை காலம் முதல் உள்ளிட்ட 29 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.